ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மலையாளத்தில் வெளிவந்திருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து இருக்காரு. ரொம்ப நேர்மையான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வந்து அவர். ஒரு சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. ப்ரமோட்டும் ஆகுறாரு. அவர் ப்ரமோட்டும் பண்ணி இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ வந்து போடுறாங்க. இப்போ படம் ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவர் சஸ்பென்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்து வராரு. அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செயின் டூப்ளிகேட் கேஸ் வந்து வருது. அதை விசாரிக்கிறதுக்கு வந்து ஹீரோ வந்து களத்தில் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது வந்து ஒரு நன்கு எழுதப்பட்ட கிரைம் த்ரில்லர் மூவின்னு தான் வந்து சொல்லணும். அவ்வளோ சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோடு பை அ குட் செகண்ட் ஹாஃப்னு வந்து சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்லணும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா படம் வந்து லேக் ஆகலை, ஸ்லோ ஆகலை. அவ்வளோ என்கேஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகுது. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே வந்து போயிடுது. வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போகல. அவ்வளோ என்கேஜிங்காக ஸ்பீடாக வந்து போகுது. நம்ம அரிப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் எப்படி ஸ்பீட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக தான் வந்து இருக்குது படம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போரிங்கோ சின்ன லேக் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து இல்லை. அவ்வளோ சூப்பரான ரைட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு வேட்டையாடு விளையாடு மூவினா, மலையாள சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு வந்து ஞாபகம் வராமல் வந்து இருக்காது. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் பார்த்தோம்னா இந்த படம் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜாக்ஸ் பிஜாய் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாக்ஸ் பிஜாய் பிஜிஎம் பற்றி சொல்லவே வந்து தேவையில்லை. அவங்க ஒரு படத்தில் இருக்காங்கனாலே அது வந்து ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும் மியூசிக் லவர்ஸ்க்குலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கு வந்து பிரமாதமாக வந்து இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து வருது. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரிவெஞ்ச் த்ரில்லராக வந்து போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. பனிப்படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கேரளாவில் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த பனிப்படம் எப்படியோ கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 2ஆம் பாதி வந்து இருக்குது. தமிழ் டப்பிங் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரிஜினல் லாங்குவேஜான மலையாளத்தில் வந்து பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ரியலாக வந்து எடுத்திருக்காங்க. அடித்தா பறந்து போய் விழுகிற மாதிரிலாம் வந்து எடுக்காமல் ரியல் ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. எல்லா ஸ்டன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் படத்தில் வந்து ஒரு படத்தில் அண்டகானிஸ்ட் வெயிட்டாக இருந்தால் போதும் அந்த படம் வந்து ஹிட் ஆயிரும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்டகானிஸ்ட் வந்து ஒரு கேங்காக வந்து இருக்காங்க. அவங்க கேங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா வெயிட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. வில்லனை வலுவாக காமிச்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களாக தான் வந்து ஆயிருக்கு. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சேர்ந்துடும். வில்லன் அவ்வளோ சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க வில்லன் கேங்க. அன்வான்டாக எந்த ஒரு சீன்ஸுமே வந்து படத்தில் வந்து இல்லை. சாங்ஸும் கூட வந்து இல்லை. படம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி வந்து கொண்டு போகுது. கிராப் ஸ்டோரி, கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிலாம் நமக்கு வந்து பிடிக்கும்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரீட்டாக வந்து இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வெல் ரிட்டன் எக்ஸலண்ட் கிரைம் த்ரில்லர் ட்ராமான்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிடிக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. இது ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி.